அது ஒரு மருமபுரம் அப்படின்ற ஒரு கிராமம். இரவு 12 மணி ஆச்சுன்னா அந்த கிராமத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய ஆலமரத்துல இருந்து ஒரு விசித்திரமான சத்தம் ஒண்ணு கேக்கும். அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆடு மாடு அப்படின்னு ஒவ்வொன்னா காணாம போக ஆரம்பிச்சது. இதனால மக்கள் எல்லாரும் பயந்துகிட்டு சாயந்தரம் 6 மணி ஆச்சுனாலே வீட்டுக்குள்ளேயே இருக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரு நாள் கிராம தலைவரும் ஊர் மக்களும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க. மக்களே, இன்னைக்கு 3வது இரவு. ஆலமர பக்கம் மேய்ச்சலுக்கு போன ஆடுகள் திரும்பி வீட்டுக்கு வரல. இப்படியே போனா நம்ம ஊர்ல இருக்க மொத்த கால்நடைகளும் காணாம தான் போகும். தலைவரே, நேத்து கூட என் 2 ஆடுகளும் காணாம போயிடுச்சு. என்னோட ஒரு மாடும் காணோம் தலைவரே. காலையில போய் பார்த்தா கயிறு மட்டும்தான் கிடந்துச்சு. இது சாதாரண விஷயம் இல்ல. யாரோ அல்லது ஏதோ ஒன்று இரவு நேரத்துல இந்த வேலை பண்ணிட்டு இருக்கு. தலைவரே, நேத்து இரவு நான் வயல்ல காவலுக்கு இருந்தேன். அப்போ ஆலமர பக்கம் ஒரு கருப்பு நிழல் வேகமா ஓடுறதை பார்த்தேன். நிழலா? நல்லா பாத்தீங்களா? அது நிழல் தானா இல்ல ஏதாவது மனுஷனா அப்படின்னு? அதுதான் தெரியல. தூரத்துல இருந்தது. ஆனா அது சாதாரண மனிதன் மாதிரி தெரியல. ஒருவேளை அது பேயா இருக்குமோ? என் தாத்தா சொல்லுவாரு, அந்த ஆலமரத்துல பழைய காலத்துல ஒரு மர்ம சம்பவம் நடந்ததாம். அதனால தான் கேட்குறேன், அது ஒருவேளை பேயா இருக்குமோ அப்படின்னு. ஏய், கதைகள் எல்லாம் இப்ப வேணாம்பா. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், புரியுதா? சரி, யாராவது தைரியமா போய் என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். தலைவரே, நான் போறேன். நானும் போறேன் தலைவரே. சரி, நீங்க 2 பேரும் கவனமா இருங்க. ஏதாவது உங்களுக்கு ஆபத்து வர மாதிரி இருந்தா உடனே ஊருக்கு திரும்பி வந்துருங்க அப்படின்னு ஊர் தலைவர் சொல்றத கேட்ட முத்துவும் வீரனும் அந்த ஆலமரத்தை நோக்கி பயணம் பண்றாங்க. நேரமும் சரியாக 12 மணி. காற்று மெதுவாக வீசுகிறது. மரங்களின் இலைகள் சலசலக்கும் சத்தம் மட்டும் மெதுவாக கேட்கிறது. கிராமம் முழுவதும் அமைதியாக இருக்கிறது. அந்த நேரத்துல முத்து வீரனை பார்த்து இப்படி சொல்றான். வீரன், கவனமா வா. ஏதாவது உனக்கு சத்தம் கேட்டா உடனே என்கிட்ட சொல்லணும். எனக்கு ஏதோ சரியில்லாத மாதிரி தோணுது முத்து. நேத்தும் இதே நேரத்துல தான் இங்க நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நிழலை பார்த்தேன். பயப்படாதே வீரா, நான் உன் கூட தான் இருப்பேன். உன்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டேன். நீ தைரியமா என் கூடவே வா. எனக்கு பயம்லாம் இல்ல முத்து. நம்ம கிராமத்துல நிறைய ஆடு மாடுகள் காணாம போயிருக்கு. ஏதோ ஒரு மர்மம் இருக்குதுன்னு மட்டும் உறுதி. அப்படின்னு பேசிக்கிட்டே ஆலமரத்தை நோக்கி கொஞ்ச தூரம் 2 பேரும் நடந்து போனாங்க. வீரா, இங்க பாரு. என்னாச்சு முத்து? அங்க இருந்த ஆலமரத்துக்கு அடியில ஒரு பெரிய காலடி தடம் ஒண்ணு இருந்தது. தரையில எவ்வளவு பெரிய காலடி தடம் எப்படி வந்தது? இத நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. உடனே 2 பேரும் கையில இருந்த ஒளி விளக்கை எடுத்து அந்த காலடி தடம் மேல அடிச்சு பாக்குறாங்க. ஆமா முத்து, இது மனிதனோட தடம் மாதிரி தெரியலையே. மனிதன் தடம்னா செருப்பு அடையாளம் இருக்கும். ஆனா இது வேற மாதிரி இருக்கே. வா, இந்த தடம் எங்கே போகுதுன்னு பாப்போம். அவங்க 2 பேருமே அந்த தடத்தை பின்தொடர்ந்து போறாங்க. ஆனால் அந்த தடம் பழைய கிணறு இருக்கும் திசையை நோக்கி செல்கிறது. உடனே அங்கிருந்து அப்படின்னு இரவு அமைதியை கிழித்து கொண்டு ஒரு விசித்திரமான சிரிப்பு சத்தம் கேட்கிறது. ஐயோ, அது என்ன சத்தம் அது? எனக்கும் தெரியல. இதுவரைக்கும் இப்படிப்பட்ட சத்தம் நான் கேட்டதே இல்ல. சத்தம் அந்த பழைய கிணறு பக்கத்துல இருந்து தான் வருது. என்ன, அந்த கிணறா? பல வருஷமா மக்கள் யாரும் அங்க போறதே இல்லையே. அப்புறம் எப்படி அங்கிருந்து சத்தம் வரும்? உடனே அங்கிருந்து திரும்பவும் அந்த சிரிப்பு சத்தம் கேட்டது. முத்து, நாம திரும்பி போயிடலாமா? இது நல்ல விஷயமா தெரியல. இல்ல வீரா, நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அதனால உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே மெதுவாக கிணத்தை நோக்கி போறாங்க. கிணறு முழுவதும் முட்புதர்களால் சூழப்பட்டிருந்தது. உடனே கையில இருந்த மின்விளக்க திரும்பவும் அடிச்சு அந்த கிணத்து பக்கம் பார்த்தாங்க. அந்த நேரத்துல அந்த கிணத்தோடைய மறுபக்கத்துல இருந்து ஒரு கருப்பு உருவம் வேகமாக ஓடுச்சு. இத பார்த்த 2 பேருமே
முத்து அங்க பாரு, அங்க யாரோ ஓடுறாங்க. உடனே அவங்க 2 பேருமே அந்த உருவத்தை துரத்திக்கிட்டே பின்னாடியே போனாங்க. ஆனா சில நொடியிலேயே அந்த உருவம் திடீர்னு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுது. இது எப்படி இங்கிருந்து மறைஞ்சு போச்சு? கண்டிப்பா இங்க எங்கேயாவது ஒரு சுரங்கப்பாதை இருந்தே ஆகணும். அவர்கள் தேடும்போது ஒரு பழைய மரப்பலகை கிடைக்கிறது. அதை நகர்த்தியதும் கீழே ஒரு சுரங்கப்பாதை தெரிகிறது. உடனே முத்துவும் வீரனும் அந்த சுரங்கத்துக்குள்ள மின்விளக்கை எடுத்துக்கிட்டு மெதுவா போனாங்க. சுரங்கம் முழுவதும் அமைதியாகவும் மிகவும் இருட்டாகவும் இருந்தது. மேலிருந்து தண்ணீர் துளிகள் விழும் சத்தம் மட்டும் கேட்டது. அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் சுரங்கம் முழுவதும் எதிரொலிச்சது. திடீர்னு அந்த சுரங்கத்துக்குள்ள இருந்து ஆ காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு பயங்கரமான கத்தல் சத்தம் கேட்டுச்சு. உடனே 2 பேருமே பயத்துல அங்கேயே நின்னு இந்த மாதிரி பேசிக்கிட்டாங்க. முத்து, யாரோ உதவி கேட்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா உள்ள யாரோ ஆபத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. வா, நம்ம சீக்கிரமா உள்ள போலாம். அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி 2 பேருமே வேகமாக ஓடுறாங்க. சில நிமிடங்களில் அவர்கள் சுரங்கத்தின் கடைசியில் இருந்த ஒரு பெரிய மறைவான அறையை அடைகிறார்கள். அவங்க கையில இருந்த மின்விளக்குடைய வெளிச்சத்துல பார்க்கும்போது பல ஆடுகள் அந்த அறையில அடைக்கப்பட்டு பயத்தோட நின்னுட்டு இருந்தது. அட கடவுளே, காணாம போன ஆடு மாடு எல்லாமே இங்கதான் இருக்கா? இது எப்படி இங்க வந்துச்சு? அந்த நேரத்துல பின்னாடி இருந்த ஒரு பயங்கரமான குரல் ஒண்ணு கேட்டுச்சு. ஓஹோ, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களா நீங்க? திரும்பி பார்த்த முத்துவுக்கும் வீரனுக்கும் பயங்கர அதிர்ச்சி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிணறு பக்கம் ஓடுன அதே பெரிய உருவம் அவங்களுக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த உருவம் மெதுவா நகர்ந்து அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. அந்த மிருகத்தை பார்த்த முத்துவும் வீரனும் ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுகிட்டாங்க. இது உண்மையான மிருகம் இல்ல, மனுஷன் யாரோ இந்த மிருகம் போல உடை அணிந்து வந்திருக்கான் அப்படின்னு. நீதானா இந்த எல்லா வேலைக்கும் காரணம்? நான் தான், நானே தான். யார் நீ? ஏன் இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்க? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த அந்த மிருகம் போல உடை அணிந்த மனிதன் மெதுவாக தனது முகமூடி வேஷம் எல்லாத்தையும் கலைச்சான். அதை பார்த்த 2 பேருமே அதிர்ச்சியில உறைந்து போய் நின்னாங்க. சுப்பையா, இது உன் வேலையா? அது வேற யாரும் இல்ல, அந்த கிராமத்தின் காவல்காரன். ஆமாம், நான் தான். இந்த சுரங்கத்துக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனால்தான் இரவு நேரத்துல கருப்பு நிழலா இந்த மிருகம் போல வேஷம் போட்டு நடிச்சேன். மக்களை பயமுறுத்துற சத்தம் போட்டேன். உடனே எல்லாரும் பேய் இருக்குன்னு நம்பிட்டாங்க. இதுதான் எதுக்காக நீ பண்ணுன? ஏன் ஆடு மாடெல்லாம் கடத்தி இங்க கொண்டு வந்திருக்க? நான் எந்த ஆடையும் கடத்தல, திருடுன. அந்த ஆடுகளை வேறு ஊர்ல வித்து நிறைய பணம் சம்பாதிக்க நினைச்சேன். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் இந்த பேய் கதையையும் உருவாக்கினேன். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் நீதான் அப்படின்னு ஒத்துக்கிறியா? இவனை சும்மா விடக்கூடாது வீரா. இவனை புடிச்சு ஊரு மக்கள்கிட்ட ஒப்படைச்சு அதுக்கப்புறம் காவல் நிலையத்துல தகவல் சொல்லி இவனை சிறையில போடணும். அதுக்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க 2 பேரும் முதல்ல இங்கிருந்து வெளியே போனாதானே என்ன சிறையில் அடைக்க முடியும். ஏய் சுப்பையா, நீ எங்களை ஒன்னும் பண்ண முடியாதுடா. நாங்க 2 பேரும் ஊர்ல இருந்து கிளம்பியே ரொம்ப நேரம் ஆகுது. இந்நேரத்துக்கு ஊர் மக்கள் எங்களை எல்லா இடத்துலயும் தேடி அலைய ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால நீ வசமா மாட்டனடா சுப்பையா அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கிற சத்தத்தை கேட்டு அந்த குகைக்குள்ள வந்த ஊர் மக்கள் இங்க நடந்த எல்லா குழப்பத்துக்கும் சுப்பையா தான் காரணம் அப்படின்னு முத்துக்கிட்டையும் வீரா கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே இதை கேட்ட கிராம தலைவர், நம்ம ஊரை பயமுறுத்தியது பேய் இல்ல, இந்த பேராசை கொண்ட மனிதன். இனி இவனை இந்த ஊர்ல நம்ம விட்டு வச்சோம் அப்படின்னா மொத்த ஊரையும் இவன் வித்துட்டு போயிடுவான். அதனால உடனே இவனை காவல் நிலையத்துல நம்ம பிடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்துல சுப்பையாவை புடிச்சு கொடுத்துட்டாங்க. ஊர் மக்களும் அவர்கள் கால்நடைகளை பத்திரமா காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.